இவ்வளோ நேரமாக வந்திருக்கேன்ல. எந்த ஊர் இது? தென்காசி. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவ. 1000 கிலோமீட்டர்னு தாண்டி நேரில் வந்து நிற்கிறேன். இதில் தானே என்னை பார்த்துருக்குறீங்க இது வரைக்கும். இன்றைக்கும் இதுலேயே பார்க்குறீங்க. உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். பேசியதை காணொளியில் பதிவு செய்து யாருக்கேனும் அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற துடிப்புடன் இருந்துவிட்டால் நான் பேசுகின்ற சில விஷயங்கள் உங்கள் மனதிற்குள் தொடாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் அந்த வேலையெல்லாம் இவர்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் அமைதியாக கவனமாக உட்கார்ந்து பேச்சை மட்டும் கேளுங்கள். இந்த காணொளி பிடிச்சிட்டு இருக்கிற அண்ணன் கொஞ்சம் உட்காந்துடணும். 50 பேரை மறைச்சிட்டு இருந்தீங்க. நாடாம அசையாம பேசுறேன். யோசித்து பார்க்கிறேன், யார் சிறப்பான பேச்சாளர் என்று சொன்னால் பேசிவிட்டு போகின்றவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் இல்லை. பேசிவிட்டு போனதற்கு பிறகும் கூட நமக்குள் யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் சிறந்த பேச்சாளர். நான் அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை உங்களுக்கு தந்துவிட்டு போவதற்காக சிந்தித்தபடி உங்கள் முன்னால் நிற்கிறேன். வல்லமை என்கின்ற சொல், இந்த சொல்லுக்கு பொருள் வேறு. சாதாரணமாகவே நாம் வாழ்க்கையில் மொழியை பயன்படுத்துகின்ற பொழுது என்ன செய்து விடுகிறோம் என்றால், யாரோ ஒருவர் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தந்தார்களோ அந்த பொருளிலேயே அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே அந்த சொல்லுக்கு பொருள் வேறு. நான் என்ன சிந்தித்தேனோ அந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் ஒரு விளக்கத்தை அந்த சொல்லுக்கு தருவேன். பின்னால் இருக்கக்கூடியவர்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த சொல்லுக்கு அந்த பொருளை மட்டுமே பற்றி கொண்டு போகிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு வேதம் இருப்பது போல், இஸ்லாமியர்களுக்கு என்று வேதம் இருப்பது போல், இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு என்று வேதம் இருப்பது போல், தமிழ் மொழி பேசுகின்றவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பொதுமறை திருக்குறள். இந்த திருக்குறளை குறித்து 830க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் உரைகள் வந்த வண்ணமே இருக்கின்றன என்றால் என்ன பொருள்? எவ்வளவுதான் புதிய புதிய சொற்களை போட்டு பேசினாலும் அந்த மூலத்திற்கான சொல்லுக்கான பொருள் இன்றளவுமே முழுமையாக உணர்ந்து கொள்ளப்படவில்லை என்பதுதான் அந்த இலக்கியத்தை நாம் பொதுமறை என்று சொல்லுவதற்கான காரணம். என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் அனுபவத்தில் அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது போல, நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அதை நம்பிவிடாமல், நீங்கள் இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய கல்வி அறிவை அதன் மீது செலுத்தி அதன் உண்மை தன்மையை, அதன் நம்பகத்தன்மையை தேர்ந்தெடுத்து புரிந்து கொள்ளுங்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரும் துயர குறை என்ன தெரியுமா? வெள்ளையா இருக்கிறவெல்லாம் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவெல்லாம் புத்திசாலி, ஆடம்பரமாக பேசக்கூடியவர்கள் தான் சிறப்பான பேச்சாளர்கள், ஏற்ற இரக்கத்தோடு நகைச்சுவையோடு பேசுகின்றவர்களுக்குத்தான் இன்றைக்கு சந்தை. இது எல்லாம் பொதுமக்களின் குறைபாடுகளாக நான் கருதுகிறேன். இப்படி சொல்லுகிறேன். என் அற்புதமான தமிழ் உறவுகளை, ஓஷோவிடத்தில் தமிழ் மக்களை குறித்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னுடைய பேச்சிற்கான மிக சிறப்பான கண்ணியாக, உங்களையும் என்னையும் இணைக்கக்கூடிய கண்ணியாக நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு வாக்குமூலத்தை முன்மொழிந்து என் பேச்சை தொடர்கிறேன். ஓஷோ இடத்தில் கேட்டார்கள், இந்த உலகத்தில் 650க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்தியாவில் இருந்து வருகிறீர்கள். இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மை பற்றி சொல்கிறார். ஒரு கேள்வி, தமிழர்கள் அவர்கள் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கிறார்கள்? இது ஓஷோவிடத்தில், ரஜினிஷிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பதிவாகி இருக்கிறது. ஓஷோ தந்த பதில் என்ன தெரியுமா? என்ன வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர்களுக்கு என்று ஒரு சிந்தனை உண்டு. பொதுவாகவே அவர்கள் வேறு விதமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது அவ்வளவு சீக்கிரமாக எதையும் திணித்துவிட முடிவதில்லையே, ஏன்? ஓஷோ மகாராஷ்டிராக்கார்.
மராட்டி பேசுறவர். தமிழர்களை பற்றிய அந்த ஞானிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியம். ஞானிகளுக்கு தெரிவது இயல்பு தானே. அவர் சொன்னார், தமிழர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், ஏனென்றால் இந்த பூமி பந்தின் பூர்வ குடிகள் அவர்கள்தான். இதை நான் சொல்லல, நாம் இந்த பூமி பந்தின் பூர்வ குடிகள். இந்த பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நமக்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள்கை நம் மொழி. நம் மொழிக்கு என்று இருக்கக்கூடிய சொல்லாடல்கள், அந்த சொற்களுக்கு என்று இருக்கக்கூடிய பொருள். தொல்காப்பியர் இப்படி சொல்லுகிறார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தமிழிலே எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. இப்ப வல்லமை தாராயோ என்று நான் பாரதியின் வார்த்தைகளில் இருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ என்கின்ற பாடலிலே வருகின்ற வார்த்தை வல்லமை தாராயோ. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்பது அவன் தனிப்பட்ட கோரிக்கை. வல்லமை என்கின்ற சொல்லுக்கு உள்ளாக மறைந்திருக்கக்கூடிய பொருளை விளக்கிவிட்டு அடுத்தடுத்ததாக நான் என் பேச்சிற்கு நகர்கிறேன். ஒரு சொல்லின் பொருள் புரிகின்ற பொழுது நமக்குள் ஒரு வானம் விரிகிறது. நம் சிறகுக்குள் தான் அந்த வானம் இருக்கிறது. சிறகை விரிக்கின்ற பொழுதுதான் வானம் வசப்படுகிறது. வெறும் வானத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் பறந்துவிட முடியாது. சிறகுகளுக்குள் அந்த வானத்தை நாம் வசப்படுத்த வேண்டும் என்றால் சொல்லுக்கான பொருளை நாம் வசப்படுத்தியாக வேண்டும். சொல்லுக்கான பொருளை நான் இப்பொழுது வசப்படுத்தி உங்களுக்கு தருகிறேன். இதைவிட சிறப்பானவர்கள் சிந்தித்திருந்தால் அடுத்த நிலைக்கு இந்த வார்த்தையை எடுத்துச் செல்லுங்கள். வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வின். வலிமை கொண்டது வாழும், வலிமை இல்லாதது வீழும். டார்வினுடைய தியரி, பரிணாம வளர்ச்சியினுடைய தியரி. 200 வருஷத்திற்கு முன்னால் டார்வின் இதை சொல்லிவிட்டு போனார். 100 வருஷத்திற்கு முன்னால வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சீன ஞானி மரணப்படுக்கையில் ஒரு வாக்குமூலத்தை தந்தான். அந்த வாக்குமூலம் பதிவாகி இருக்கிறது. அவன் சொன்னான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களுக்குள் இருக்கக்கூடியவர்களிடத்தில் வாழ்க்கையின் ரகசியங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எங்கே இருக்கிறது நேரம்? பெரியவர்களிடத்தில் நாம் பேசுவதே இல்லை. 90 வயது கிழவிகள் இறந்து போகின்ற பொழுது எனக்கு ஒரு நூலகம் அழிந்து போனால் என்ன மன வருத்தம் ஏற்படுமோ அந்த மன வருத்தம் எனக்கு ஏற்படும். அவர்கள் கிடங்குகள், அவர்களிடத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. நாம் அதற்குள்ளாக நுழைந்து வருவதற்கான நேரமோ மனநிலையோ நமக்கு இல்லை. மரணப்படுக்கையில் கிடக்கிறான் அந்த சீன ஞானி. அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, எங்களுக்கு ஏதேனும் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மறந்திருந்தால் நினைவுபடுத்துகிறேன். என் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா காப்பி டிஃபன்லாம் கொடுத்துட்டு அவங்கள நல்ல சோஃபாவில் உட்கார வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களெல்லாம் வரிசையாக அவங்களுக்கு முன்னால் நிறுத்தி வச்சு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு சொல்லலையா? வேற யாருக்காவது? எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை. மாதம் மாதம் வந்துடுவாங்க. எங்கள் அம்மாவும் கரெக்டாக போயிடும், அப்பாவும் போயிடுவார். அவங்க தனித்தனியாக தான் வருவாங்க. மாதம் மாதம் வரும். காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு உட்காரும்போது வரிசையாக நாங்கள் 5 பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எனக்கு நடுவில் நான், வரிசையாக கால வரிசைப்படி நிறுத்தி வைப்பாங்க. பாய்ஜான் 5 சாத்தானுங்க, சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை. நடுவில் இருக்கு பாருங்க, அது குட்டி சாத்தான். அது ஒரு பேச்சையும் கேட்காது. அட்வைஸ் பண்ணுங்க, ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க. மாசங்க வர்றதே தெரியாதுங்க எங்களுக்கு. சிக்கிப்போங்க, நாங்கள் 5 பேரும் சிக்குவோம். யாரும் விளையாட போக முடியாது.
இது என்ன துயரம் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் 45 நிமிஷம் அறிவுரை சொல்லுவாங்க. அதில் மாபெரும் துயரம் என்னன்னா, அதில் ஒரு சித்தப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. துயரம் என்ன தெரியுமா? அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. எப்படி பேச்சாளர் ஆனன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பேச்சை கேட்டு எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சதுனால பேச்சாளர் ஆயிட்டேன். மரணப்படுக்கையில் இருக்கின்ற சீன ஞானியிடம் கேட்டார்கள், எங்களுக்காக இறுதியாக ஏதேனும் சொல்ல முடியுமா? சீன ஞானி பேசுகிறார். 2 வரியில பேசுறான். வலிமை வீழும், மென்மை வாழும். இல்லீங்களே, வலிமைதானே வாழும், மென்மையாக இருந்தால் வீழ்ந்து போவோம் என்கிறானே டார்வின். அது விஞ்ஞானம், நான் சொல்லுவது மெஞ்ஞானம். மெஞ்ஞானமாக சொன்னான் சீன ஞானி. உதாரணத்தை கேட்டார்கள், சான்று கேட்டார்கள். சான்று கேட்ட பொழுது அவன் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சீன ஆட்களை பார்த்தீங்கன்னா பல் டாக்டரா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா சார்? பாரிஸ்ல, சென்னையில் அவ்வளோ பல் டாக்டர் இருந்தாங்க, இப்போ இல்லை. சீனர்கள் தான் பல் டாக்டர்களே. அது என்னன்னு பார்த்தா சூடாக சாப்பிடுவாங்க சார். அவங்க பல்லு சீக்கிரம் விழுந்துரும் அவங்களுக்கு. டென்டிஸ்ட் மேக்சிமம் சீனர்கள் தான், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும். அவன் கரெக்டாக பேசுகிறான் சார் அந்த மேட்டரை. உடம்பிலேயே வலிமையான பகுதி, வலிமை வீழும் மென்மை வாழும்ன்றதுக்கு அந்த ஞானி தந்த விளக்கம் பாருங்க. உடலிலேயே வலிமையான பகுதி பல், உடம்பிலேயே மென்மையான பகுதி நாக்கு. வலிமையான காரணத்தினாலேயே அவை விழுந்து விடுகின்றன, மென்மையான காரணத்தினாலேயே நாக்கு வீழ்வதில்லை என்று சொன்ன. நான் அப்படியே நிறுத்துறேன். எது வல்லமை தெரியுமா என் உறவுகளே? ஃபோர்ஸ் காட்டுறது இல்ல வலிமை, அதல்ல வல்லமை. கண்ணதாசன் சொல்கிறான் பாருங்க, புரியுதா பாருங்க. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வைங்க. புயல் அடிக்கிறது, மரம், வலிமையான மரம் சாய்கிறது. அதே புயலுக்கு புல் சாய்ந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கிறது. வலிமையான காரணத்தாலேயே மரம் விழுந்து போகிறது, மென்மையாக இருக்கின்ற காரணத்தாலேயே புல் விழுவதில்லை. மரம் வலிமையானது, புல் வல்லமை கொண்டது. விழும்பொழுதெல்லாம் எழக்கூடியவர்கள் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சாய்ந்து கீழே கிடப்பது வலிமை, மீண்டும் எழுவது வல்லமை. மீண்டும் எழக்கூடிய அந்த வல்லமை தாராயோ என்றுதான் நான் பேச வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் நாம் வல்லமை பெற வேண்டும் என்றால் தோற்காமலேயே இருந்து விடலாமா? இந்த உலகம் நம்மை தோற்கடிக்காதா? நான் சொல்லுகிறேன், இதோ பேசிவிட்டு சென்று விடுவேன். இந்த வார்த்தை உங்களுடைய மன அறைகளில் நின்று நிலை பெறட்டும். உலகம் நம்மை தோற்கடிக்கட்டும், நான் ஒப்புக்கொண்டால் தானே நான் தோற்றேன். மீண்டும் முயல்வேன், விழும்பொழுதெல்லாம் எழுவேன். மறைந்து போன தமிழன்பன் தன் கவிதையில் சொன்னார், 9வது முறையாக பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாலாம், ஏற்கனவே 8 முறை எழுந்து நின்றவன் அல்லவா நீ? எழுந்து நின்றால் தானே விழ முடியும், விழுந்தே கிடந்தால் விழ முடியுமா என்ன? வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுகிறோம். வல்லமைக்கான இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். ஒன்னொன்னா வந்து விழும். ப்ரிப்பரேஷன் ரொம்ப குறைவு தான். பிரபஞ்சம் சொற்களை தருகிறது, சொல்கிறேன். நானாக சொல்ல இல்லை, என் ஆழ் மனதில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது, சொல்கிறேன். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும், வெற்றிகளை தராது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்க பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு வலியுறுத்துறீங்களா? டார்ச்சர் பண்றீங்களா? பலமா தலையாட்டுது ஒண்ணு.
அதை முறைச்சி பார்க்குது, அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற அது அம்மா. நான் ஒன்று கேட்குறேன், எது வலிமை தெரியுமா? ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு போகிறோம்ல, அது வலிமை. எது வல்லமை தெரியுமா? எவன்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே போகிறது வல்லமை. அவங்கள எப்படி ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள எப்படி ஜெயிக்கிறது? சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுவதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 98 மார்க் வாங்குறவனை பத்தி பயப்படாதீங்க. பயப்படவே பயப்படாத. ஆனா பயமா தான் இருக்கும். எனக்கு இந்த 98 மார்க் வாங்குறவங்கள பிடிக்காம போச்சு சார், 8ஆம் கிளாஸ்ல இருந்து. அது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுச்சு அந்த பொண்ணு. அதான் 98 வாங்கும் எப்ப பார்த்தாலும். எக்ஸாமினேஷன் ஹாலில் கேட்டுச்சு அது என்ன, சுல்தானா படிச்சிட்டியா? யாரை பார்த்து கேட்குற படிச்சிட்டியா? நான் திருப்பி கேட்கணும் அதை, நீ படிச்சிட்டியா? ஒன்றுமே படிக்கல. ஒன்றுமே படிக்காம நீ 98 வாங்குறியா நீ? அப்போதான் தெரிஞ்சது இவர்களுக்குள் ஏதோ சூது இருக்கிறது, இவர்களுக்குள் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. கிடையாது, இது இல்ல வாழ்க்கை. ஜெயிக்க ஆரம்பிக்கணும்னு ஜெயிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க, ஃபெயில் தான். 18 தான், 20 வாங்கினேன், 2 மார்க் தான் ஃபெயில் தான். அடுத்தது 22 வாங்கினேன், ஃபெயில் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தானங்க வாங்க முடியும். ஏங்க நான் மீனுங்க, கடலில் தான் நீந்த முடியும். இந்த ஃபஸ்ட்டு வாங்குறதெல்லாம் மானு, அது காட்டில் ஓடும். ஆனால் மீனுக்கு ஒன்று தெரியும், காட்டில் ஓட முடியாது, ஆனாலும் காட்டை விட கடல் பெரியது. மீனுக்கு தெரியும். உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வல்லமையை. 22 வாங்குதா பரவாயில்ல, குழந்தை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க. 22ல இருந்து 24 வாங்கி இருந்ததா, ஃபெயில் தான், பரவாயில்ல, பாராட்டுங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட் கார்டுக்கு பேரே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். 98 வாங்கினது 92 வாங்கினாலும் அதான் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறேன், 98லேருந்து 92 வாங்கினாலும் அது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வலிமை. ஆனால் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லவா? 98லேருந்து 92 அது தோக்குது, 18லேருந்து 22 நான் ஜெயிக்கிறேன். ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ். 10ஆம் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸ் தான் நான். இன்னைக்கும் பேப்பரை ஃபில் பண்ணும்போது, விண்ணப்பத்தை ஃபில் பண்ணும்போது 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் கிளாஸ் தான் ஃபில் பண்றேன். யூனிவர்சிட்டி முடிச்சிட்டு எம்ஏ வெளிவரும் பொழுது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். யூஜிசி ஒரே அட்டெம்ப்ட் எல்லாம் பாஸ் பண்ணேன். ப்ராக்ரஸ். என்ன நானே பெருசா சொல்லிக்கல, சின்ன சப்ஜெக்ட் தான். உங்களுக்குள் ஏதேனும் எழுச்சி வருகிறதான்னு பாருங்க. பிடி டீச்சராக தான் ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். நல்லா ஓடுவேன் நான், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், நல்லா ஓடுவேன். 532 பரிசில் 180 ஸ்போர்ட்ஸில் வாங்கினது. 1992ஆம் ஆண்டு சங்கர் தயாள் சர்மா அங்க டெல்லியில் பிரசிடென்டா இருக்கும்போது இந்தியன் ஃபுல் பெட்டாலியனுக்கு ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் மார்க்கர், ரைட் மார்க்கர், ஃபர்ஸ்ட் ரைட் மார்க்கர் நான். அப்படி பண்ணுவேன். மார்ச் பாஸ்ட்ல பிரசிடென்ட் அவார்டு எனக்கு. ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் டீச்சராக தான் ஜாயின் பண்ணேன். ப்ராக்ரஸ் ஆகி 20 வருஷத்தில் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ். ஏதோ ஒரு இடத்திலே அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை குழந்தைகளிடத்தில் போடுவதற்கு பெயர்தான் வல்லமை. ஃபர்ஸ்டா வரணும்னா யார் செகண்டா வர்றது? எல்லாரும் மாவட்ட ஆட்சியர் ஆயிட்டாங்கன்னா இப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றது? ஒருத்தர் தானே. அடுத்ததுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததுன்னு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் மேல ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அங்க போ. யோசித்துக் கொண்டே இருப்பதல்ல வல்லமை பெறுவது. வாழ்க்கையில் நமக்கு நாமே தோற்க கூடாதுப்பா. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும். டென்சிங் இருக்காருல்ல, மேல போய் எவரெஸ்ட தொட்டாரு, அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னே போது நினைச்சீங்களா? நான் நினைக்கவே இல்லை, அதுதான் நான் ஜெயிப்பதற்கு காரணம். அவர் பதில். எத்தனை பேர் நம்முடைய
வல்லமைக்கான அந்த பொசிஷன் இருக்கல, அது என்ன என்பது நம் உள்மனம் அறியும். அதை நோக்கிய பயணம் ஏற்படாத வரைக்கும் எது தடுத்தாலும் அதை முறியடித்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போவது. இன்றைய இளைஞர்கள் கிட்ட நாம் பார்க்கிற பெரிய குறைபாடு என்ன தெரியுமா? வாயில வடை சுடுறது. எனக்கு எல்லாம் தெரியும், நான்லாம் படிச்சிருவேன். எப்போ படிப்ப? சனிக்கிழமை சொல்லிட்டோம் வியாழக்கிழமை எக்ஸாம்னு, புதன்கிழமை வரைக்கும் புக் எடுக்க மாட்டேங்கிற. புதன்கிழமை ராத்திரி 9 மணிக்கு சொல்ற, காலையில 3 o'clock எழுந்திரிச்சு படிச்சிருவேன். கிழிச்ச படிச்சு அப்படிதான் தோத்து போறது. எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து தூங்குறது. பாருங்க, ஒன்றும் இல்லை, ப்ரிப்பேர்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிப்பரேஷன் எங்கள் ஐயா சொல்லுவார், கிருபானந்த வாரியார், டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா எங்கே வேணாலும் குழா திறக்கலாம் பாரு. குழா திறந்தா வந்துக்கிட்டே இருக்கும். டேங்க் ஃபுல் ஆகணும்ல. நான் எப்பொழுதோ 13 வயதிலே என் அம்மம்மா எனக்கு சொன்ன சில வார்த்தைகள் இருக்கு. எனக்கு தெரியல, இன்றைய குழந்தைகளுக்கு அம்மம்மாலாம் எந்த கதையும் சொல்றது இல்லை. ஏன்னா நோ பார்ட்டிஸ், இன்னைக்கு ஒன்லி ஆன்டிஸ். பாட்டியே கிடையாது. பாட்டின்னு சொல்லாத, என்ன ஆண்டின்னு சொல்லு. ஆயான்னு சொல்லாத, கேவலமா இருக்கு. அம்மாமான்னு சொல்லாத. அவரவர்களுக்கு என்று ஒவ்வொரு வயதிற்குமான பேரழகுடன் இருப்பவர்கள் தான் மனிதர்கள் என்று ஏன் அவர்களுக்கு நாம் சொல்லித் தருவது இல்லை? ஒவ்வொரு வயதும் பேரழகுதான். ஒன்றை இன்னொன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. சொற்களின் மீது கவனம் வையுங்கள். அப்பொழுதுதான் சொல்லின் உயர்ந்த சொல் செயல் என்பது புரிந்து போகும். சொல்லின் உயர்ந்த சொல் செயல். நான்லாம் நல்லா பேசிடுவேன். பேசு பேசு, பேசிட்டு சொல்லு. நல்லா எழுதிடுவேன். எழுதிட்டு சொல்லு. நான்லாம் நிறைய சம்பாரிச்சிருவேன். சம்பாரிச்சுட்டு சொல்லு. சும்மா சொல்ற. இது எப்ப தெரியுமா புரிஞ்சுது? எனக்கு 13 வயசுல புரிஞ்சுது. சொல்லில் உயர்ந்த சொல் செயல். பாருங்க, ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், உங்கள் குழந்தைகள் அறிவுடையவர்களாக வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கு மாயாஜால கதைகளை சொல்லுங்கள். ஐன்ஸ்டீன். நான் இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னால, இன்னைக்கு 6ஆம் தேதியில் 28ஆம் தேதி நான் இங்கே வந்தேன். அமெரிக்காவில் ஜாக்சன்வில்லைங்கிற இடத்துல இருந்தேன். அங்கிருந்து ஃப்ளோரிடா பக்கம், அந்த ஃப்ளோரிடா மாகாணம் தான். அங்கே டிஸ்னி வேர்ல்டு இருந்தது. அனிமல் கிங்டம், மேஜிக்கல் கிங்டம், ஹாலிவுட் எல்லாம் இருந்தது. நான் மேஜிக்கல் கிங்டமை தேர்ந்தெடுத்தேன். நான் அந்த மேஜிக்கல் கிங்டமில் போய் உட்காந்தேன். மதியானம் ஒரு மணிக்கு போயிருப்பேன். இரவு 10 மணி வரைக்கும் அங்கேயே இருந்தேன். எல்லாரும் குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த மேஜிக் வேர்ல்டை காட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய கதைகள், டிஸ்னி வேர்ல்டனுடைய கதைகள் எல்லாம். கடைசியாக ஒரு பெரிய வான வேடிக்கை நடந்தது. எல்லாரும் கீழே உட்காந்துட்டு அதை பார்த்தோம். ஆனால் ஒரு மாதிரி பரவச நிலையில் இருந்தது. என் பெற்ற தாயானை நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இதை விட சிறப்பான கதைகளுக்கு உரியவர்களாயிற்றே நாம். எங்க மிஸ் பண்ணோம்? எங்க இந்த காட்சிகள் எல்லாம் மிஸ் பண்ணோம் நாம? பாட்டிகள் கதை சொன்னார்களே, ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் ஒரு அறம் இருந்தது, ஒரு நீதி இருந்தது. கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பதுதானே முக்கியம். கதைகள் முக்கியமே இல்லையே. ஆடு பேசும், நரி பேசும், நாய் பேசும். அது எல்லாம் பேசுவதனால் வரக்கூடிய அந்த நீதி இருக்கு இல்லையா, அது என் ஆழ் மனதில் பேசி என் 6வது அறிவை தூண்டுமே. எங்கே போயிற்று அந்த கதை சொல்லுகின்ற பழக்கம் நமக்கு? எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் மாதிரி எல்லாரும் இந்த ரீல்ஸை பார்த்து தொலைக்கிறீங்க. 25 ரீல்ஸ் பார்த்த உடனே உங்களை கூப்பிட்டு கேட்குற ஒரு 10 ரீல்ஸ் பற்றி சொல்லுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வேகமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் மனதில் நிற்காது. நின்று நிலைத்து சொல்லக்கூடிய கதைகள் மனதில் நிற்கும். நான் கம்பராமாயணம் பேசுகிறேன். எனக்கு 600-700 பாட்டு மனப்பாடம். நீங்க எந்த பாத்திரத்தை சொன்னாலும் பேசுவேன். நான் இதோ 4ஆம் தேதி நான்
மெல்பர்ன் போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன் இலக்கியம் பேசுறதுக்காக. விரும்பி நீங்கள் எதை படிக்கிறீர்களோ, விரும்பி நீங்கள் எதன் பின்னால் ஓடுகிறீர்களோ, அது தனக்குள்ளாக இருக்கின்ற பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பின்னால் ஓடி வரும். தெரியுமா அந்த ரகசியம் உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா அந்த ரகசியம்? சொல்லி தருகிறோமா நாம்? என் அம்மா எனக்கு சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். இந்த கதையில் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கொடுமை விளக்கம் கொடுக்கிறது. உங்கள் அறிவுக்கு நான் விட்டு விடுகிறேன், நீங்கள் விளக்கம் கொடுத்துக் கொள்ளுங்கள். புறாக்களை வளர்த்துக் கொண்டிருந்தான் ஒருவன். பெரும் கூட்டம், 200 புறாக்கள். அதை எல்லாவற்றையும் ஒரு வேடன் குரூப் புள்ளி வச்சிருச்சு. புள்ளி வச்சிருச்சுங்கிறது முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு. முதலாளி இப்போ பறவைகளுக்கு சொல்லித் தருகிறான். என்ன சொல்லித் தருகிறான்? உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், நம்ம குழந்தைகள் இருக்காங்கல்ல, நம்ம கிட்ட பணிபுரிகின்ற பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள விட நாம புத்திசாலிகள் இல்லை. சில விஷயங்கள்ல அவங்க நம்மளை விட புத்திசாலி. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறவன் தான் தலைவன். இந்த ஆள் இருக்கான்ல, இந்த முதலாளி, இந்த எல்லா புறாவும் பாதுகாப்பாக இருக்கணும்ன்ட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சான். எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றது திரும்பி சொல்லுங்க. புறாக்கள் எல்லாம் அப்படி பார்த்துச்சு. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. புறாக்கள் சொல்லுச்சு. ஆரம்பிங்க. நம்பர் 1, வேடன் வருவான். வேடன் வருவான், விதை தூவான். விதை தூவான், வலை விரிப்பான். வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க பாப்போம். அப்படியே சொல்லுச்சிங்க. பிராக்டிஸ் கொடுத்தான் பாருங்க, சூப்பரா கொடுத்தான் பிராக்டிஸ். அத்தனை 200க்கு 200 புறாவும் சொல்லிச்சான். எங்க அம்மா சூப்பரா கதை சொல்லுவாங்க. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். சரி, நான் கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் வேற வேலை பார்க்குறேன். எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைய பொழுது முடிஞ்சுதா? சரி போதும், எல்லாரும் தூங்குங்க. நான் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் அப்படின்னா எல்லாம் சொல்லிச்சிங்க. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லிக்கிட்டே இருங்க. இந்தா வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான். வேடன் வந்துட்டான். வேடன் நெருங்குகிறான். புறாக்கள் எல்லாம் வேடனை பார்த்தன. வேடன் வருவான். வேடன் நின்றான். இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். நின்னா வேடன் ஒரு நிமிஷம். மறுபடியும் ஆரம்பிச்சுதுங்க. வேடன் வருவான், இறை தூவான். நேர இறை தூணான். இறைய கொத்திக்கிட்டே சொல்லுச்சிங்க. வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வலையை விரித்தான். வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். மொத்தமா தூக்குனான். எடுத்து மூட்டையா போட்டான். வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேல்யூம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். போயிடுச்சு. இவ்வளோதான் கதை. அடுத்தது உங்கள் பொறுப்பு. சொல்லித் தருகின்ற சொற்களில் இல்லை வாழ்க்கை, அதன் பொருளை உணர்ந்து கொள்வதில்தான் வாழ்க்கை இருக்கிறது, அதை செயல்படுத்துவதில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று புரிந்து கொள்வது. பல நேரங்களில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா? நம் மனதை நம்மளால ஜெயிக்க முடியறது இல்லைங்க. மனதை எவன் ஒருவன் ஜெயிக்கிறானோ, ஐயா சொல்றாருங்க மகாகவி பாரதியார். நான் இப்ப உங்களுக்கு ஒரு திரை விலக்கி காட்டுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த திரை விலக்கல்ல இருக்கக்கூடிய காட்சியை புரிஞ்சுக்கோங்க. இந்த நிறைய பேர் பாட்டை மனப்பாடம் பண்றோமா, பொருள் புரியறதே இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, 15 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறோம்ல, நீராறும் கடல் உடுத்து. அர்த்தம் தெரியுமா? என்ன தெரியும்?
தமிழாசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். ஜனகணமனுக்கு தெரியணுங்க. அது நம் தாய்மொழி இல்லை என்றாலும் நம் தேசிய கீதம். இது நம் தாய்மொழியில் இருப்பது. மனோன்மணியம் என்ற நாடகத்தை எழுதிய சுந்தரம் பிள்ளை அவர்கள் தன் நாடகத்தில் எழுதிய அந்த பாயிர பாட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்து. ஒவ்வொரு வரியா புரிஞ்சுக்கிட்டீங்க, உடம்பு சிலிர்த்து போயிடும். சிரம் வியந்துன்னு பாட மாட்டோம், திறம் வியந்துன்னு பாடுவோம். புரிஞ்சாதானே இங்க பாடுறதுக்கு. உன் சிரம் வியந்து, உன் சீரிழமை சிரம் வியந்து, திறம் வியந்துங்க. செயல் மறந்து வாழ்த்துதுமே. திறம் வேற சிரம் வேற. ஏன் புரியலனா பொருள் புரிந்து சொல்வதில்லை. பொருள் புரிந்து சொல்லி பாருங்கள். எந்த வார்த்தை சொன்னாலும் கல்யாண்ஜி சொல்லுவார், எழுத்தாளர்களுக்கெல்லாம் குருநாதர், கவிதைகளின் இமயம், புது கவிதைகளின் இமயம். நான் நிரம்ப நேசிக்கிறேன் அந்த அந்த எழுத்தாளனை. அவன் சொல்லுவான், போருக்கு புறப்படுகின்ற பொழுதும் தேர்வுக்கு புறப்படுகின்ற பொழுதும் உங்கள் வாழ்த்து சொல்லில் இருக்கட்டும் உண்மையான ஒரு சொல். சொல்றோமா, ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு பேர் உண்மை தெரிஞ்சதை சொல்லவா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னிலிருந்து வாழ்க்கை மாறிடும். நான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததில் ஜெட்லாக். எனக்கு மிட் நைட்டு 12:30 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. எழுந்திருச்சு உட்காடுறேன், ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. தூங்கலைன்னா எப்படி 7 மணிக்கு போய் வேலை செய்கிறதுன்னு. நடுவில்லாம் முழிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. சந்தோஷமாக இருந்தாலும், திட்டினாலும், பசித்தாலும், வயிறு நிறைஞ்சு இருந்தாலும், வெற்றி பெற்றாலும், தோல்வி அடைந்தாலும் தூங்கிடுவேன் நான் உடனே. அது என் பழக்கம். தூங்குறதுக்குன்னு எனக்கு ஒரு காரணமும் தேவை கிடையாது. தூங்குனா தூங்கிடுவேன். அந்த மாதிரி இருக்கிற எனக்கு 12 மணிக்கு எழுந்து உட்காடுறேன். தூக்கம் வரலன்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததா, உடனே நான் திரும்பி பார்த்தேன், என் டேபிளில் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தது. ஒரு ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டேன். 2 ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகுமா? ஆமாங்க, ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு போகும். அதனால தான் நம்ம ஜெயிச்சிட்ட உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உறவுகளும் கேட்குது, என்ன ஸ்வீட் இல்லையா? புரியலையா? புரிஞ்சிச்சா? நம்ம ஜெயிச்சா அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. நான் அதுக்கப்புறமா தான் ஸ்வீட் கொடுக்கறதுக்கான ரகசியமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லவா? நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. வாழ்க்கை மறுபடியும் வாய்ப்புகளை தரும். மறுபடியும் பூ மலரும், மறுபடியும் சூரியன் வரும், மறுபடியும் விதை முளைக்கும். அடுத்த நாள் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆக அற்புதமான வாய்ப்பு என்பதனை இதோ இந்த வினாடியிலிருந்து எடுத்து செல்லுங்கள், வல்லமை பெறுவீர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே இன்னைக்கு இப்போ சந்தோஷமா இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லவா? பயங்கர சந்தோஷத்திற்கான உச்சம் சொல்லவா? உயிரோடு இருக்கிறோம். நேற்று நைட்ல இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்லை. காலையில இருந்து எத்தனை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. நம்ம எல்லாரும் இருக்கிறோங்க. கொரோனா வந்து மொத்தமாக தூக்கிட்டு போச்சுங்க எல்லாரையும், நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிருச்சுங்க. நம்ம இருக்கிறோங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உயிரோடு இருக்கிறது? அதை கொண்டாட முடியல, நகத்தை கடிச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேலே போகிறோம். என்ன இப்போ அவன் நல்லா தான் இருக்க போகிறான், உனக்கு தான் முட்டி வலிக்க போகுது. ஃபஸ்ட்டு முட்டி தான் வலிக்கும் பொறாமப்பட்டா. அந்த ரகசியம் தெரியாதா? அட கடவுளே, யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள். ஒரு விஷயத்தை இன்றைக்கு மனதிலே எடுத்து செல்லுங்கள். உண்மையான உழைப்பு இல்லாமல் ஒருவன் வெற்றி பெற முடியாது. அதை சாதனையாக மாற்றுவதற்கு அவனுக்கு நிரம்ப நாட்கள் தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வெற்றியை வரலாறு குறித்துக் கொள்வதில்லை. 2வது முறையாக அதே நிலையில் வெற்றி பெற்றால் குறித்துக் கொள்ளும், வரலாறு குறித்துக் கொள்ளும். 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின நீயே 12th வரியா? வரலாறு ஏன் இல்லாம போயிடுது? எங்க காணாம போயிடுற? கொண்டாடிடுற, வேற ஒன்றும் இல்லை.
வெற்றிகளை கொண்டாடாமல் யார் ஒருவர் அதை பொறுப்பாக்கிக் கொள்கிறோமோ அவர்கள் வல்லமை பெறுகிறோம். கொண்டாடுவதற்கு இதில் எதுவும் இல்லை. மற்றவர்கள் கொண்டாடிட்டு போகட்டும், நீங்கள் தன்னிறைவு பெறாதீர்கள். இலக்கை அடைகின்ற வரைக்கும் தன்னிறைவு வரக்கூடாது. அடிப்படையில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம் மனதை ஜெயிப்பது என்பது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. நான் சொன்ன ஒரு திரை விளக்குகிறேன்னு, யாராவது நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களா? 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 நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சதுக்காக வந்து வாச்சது விட்டுட்டு போக முடியாத. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த சகோதரி சொல்லுகிறேன் ஒரே வார்த்தை. இந்த மண்ணில் சுவாசித்த பாரதி தான் சொன்னான். வார்த்தைகளை பிரித்து போடுறேன், புரியுதா பாருங்க. வார்த்தைகளை பிரித்து படிக்கணும். எப்போவுமே குறள் படிக்கிறீங்களா, பிரித்து படிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.